ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் பச்சரிசியை கொஞ்சம் தண்ணி தெளித்து ½ அன் ஹவர் விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போது அது ஒரு கண்டெய்னரில் மாற்றி கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு தனி வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப். இதை செஞ்சுட்டு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லா எண்ணெயும் கலந்து விட்டுருக்கேன். எண்ணெய் உங்களுக்கு தேவைக்கேற்ற சேர்த்திக்கோங்க. கடுகு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கப் பச்சரிசி எடுத்ததுனால நான் 3½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். என் பசங்களுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் பிடிக்கும். தண்ணி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இப்போது துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு துருவி வச்ச தேங்காயை இதில் சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் பெரட்டி வச்சுருக்க அரிசி உப்புமாவோட ரவையை இப்போது இதில் கலந்துக்கலாம். நல்லா களைய விட்டுட்டு இப்போது இந்த கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் தண்ணி விட்டு டிப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான அரிசி உப்புமா ரெடி. இது நாங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஜ்ஜு வச்சு சாப்பிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.